என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஜெபத்தோடு சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அப்படியே நம்பிக்கையோடு விசுவாசமா சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுவீங்களா? என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சபைய சத்தம் உயர்ந்திருக்க சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூட. அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்னை நான் உம்மால் எல்லாம் கூடும் என்று, உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல்லுவீங்களா? ஏகோவாயிரே, ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். இணைந்து உங்க சத்தம் உயர்த்தி, அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, காருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே,
காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். இணைந்த வார்த்தை ஜெபத்தோடு சொல்லுங்க. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். உங்க சத்தம் உயர்ந்திருக்க சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிட்டு அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமா சொல்லுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, என்னை முழுமையாக உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமே கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, எங்களை கொண்டு ஆண்டவரே யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் நீர் ஒருவரே. எல்லாம் அப்படியே நல்ல சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா, எங்களால் கூடாததுதான், ஆனால் உம்முடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவோ? ஆமென். எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவர். இணைந்து உங்க சத்தம் உயர்த்தி அல்லேலூயா இயேசுவே. Thank you Jesus. ஓ ரகல ஷதரரரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இணைந்து உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செஞ்சாரே, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். பலிக்கான ஆடை ஆயத்தம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்பட்டதே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை உபவாச ஜெப வேளையில உங்களுடைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். உங்களுக்காக நன்மைகளை கொடுக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஆக ஆபிரகாமுக்கு செய்தாரே, ஆனால் நமக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நமக்கும் செய்ய வல்லமையுள்ளவர். நல்ல வாய்களை திறந்து அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. எனக்கும் என் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர், எனக்கு ஆண்டவர் செய்த நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஓ ரகல ஷதரரே, ஹல்லேலூயா இயேசுவே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். இணைந்து சொல்வீங்களா? யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர்
என்னையும் மாற்றிடும். சேர்ல இருக்கிற எல்லாரும் ஜெபத்தோட அந்த வார்த்தையை சொல்லுங்க. அந்நாளை கழிப்பார் என்னையும் மாற்றிடுவார். நம்பிக்கையோட அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், அந்நாளுடைய வாழ்க்கையில ஆமென் ஆறுதலை கூறியும் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றின பொழுது ஆமென் அவள் அதற்கு பின்பதாய் துக்கமுகமா இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவோ. அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்து அவளுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினாரே. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற பண்ணுவார். கண்ணீரை கழிப்பாய் மாற பண்ணுவார். எல்லா விதமான ஹல்லேலூயா கண்ணீரின் அனுபவங்களை மாற்றி கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாய் கர்த்தர் பலன்களை கொடுப்பாராக. அவர் கண்ணீரை துருத்திகளை பிடித்து வைத்து விசாரிக்கிறவர். ஆமென். கண்ணீருக்கு ஏற்ற பலன் நிச்சயமாய் கர்த்தர் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அலைந்து துரிந்து கொண்டிருந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டாரே. ஆனால் ஆகாரே நீ பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அவளை காண்கிற தெய்வமாய் வெளிப்பட்டாரே. ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை விசாரிக்கிறவராய் ஆமென், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் செய்கிறவராய் ஆமென், இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நம்புறவங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென். அந்நாள கழிப்பாய் மாற்றினாரே, ஆனால் என்னையும் கழிப்பாய் மாற்றுவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்னைக்கு மகிழ்ந்து கலிகுற பண்ணுவாராக. ஆகாரை ஆமென் கழிப்பாய் மாற்றினது போல ஆமென் ஆகாருடைய கண்ணீரை மாற்றினது போல ஹல்லேலூயா ஆகாருடைய ஹல்லேலூயா சந்ததியை ஆமென் மகனை பெரிய ஜாதியாய் மாற்றினது போல இன்னைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவாராக. ஆமென். ஆகாருக்கு நீரூற்றை திறந்தது போல இன்னைக்கு கர்த்தர் நீரூற்றுகளை திறக்க பண்ணுவாராக. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அனுபவங்களும் இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் திறப்பாராக. அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளை இன்றைக்கு கர்த்தர் திறப்பாராக. சத்துரு தூர்த்து போட்டுதான அந்த நன்மைகளை இன்றைக்கு கர்த்தர் திரும்ப தருவாராக. ரிகாலா ஷதரமனா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணே மாற்றிடுவார். இணைந்து சொல்லுங்க. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணே மாற்றிடுவார். நம்பிக்கையோட அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆகா இன்னைக்கு என் சூழ்நிலையில மாற்றம் உண்டாகும், என் கண்ணீரின் அனுபவங்களை மாற்றம் உண்டாகும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆஹா 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 ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் மகிமையும் ஹல்லேலூயா ஆமென் வல்லமையும் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அழகில் சிறந்த பரிபூரண அழகுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ரகாலா சதரரே ஹல்லேலூயா. எங்கள் பலனே, எங்கள் பலனே, எங்கள் கண்மலே, எங்கள் கோட்டையே, எங்கள் நம்பிக்கையின் துர்கமே. ஹல்லேலூயா. ஓ ரகாலா சதரமனாரா எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் வரவழைக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உடபலப சந்தல ரகமனாரா ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானம் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ளவரே ஹல்லேலூயா. நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடபல ஹந்தே ரிகதனாரா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரகாலதரரே ஹல்லேலூயா. இயேசுவே ஓரகதரரே. Thank you Jesus. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நீங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று வரையிலும் என்னை பின்தொடர்ந்த அநேக நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணி இருக்கிறார். இன்றிலிருந்து ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஒரு நிம்மதியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எல்லா துயரங்களும் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததை, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க, கோடி 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 நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி, இரவெல்லாம் காத்தி, இன்னும் ஒரு நாள் தந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இரவெல்லாம் இயேசுவே இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத மறவாத இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத மறவாத நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும். சேர்ந்து சொல்லுவீங்களா? ஊழிய பாதையிலே, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. உமக்காக ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி
கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி. சபையா சத்தம் உயர்ந்திருக்க சொல்லுங்க. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பா நல்ல கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தம் அவர் சமூகமே. அப்பாவும் வேதனை துன்பமெல்லாம், வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை சொல்லுங்க. என் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதரே உம் நிழலில் நாள்தோறும் வாழ். சொல்லுங்க. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் கம்பீர சத்தத்தோடு கதறு உயர்த்துங்க. ஆனந்தம். Thank you Jesus. அப்பாவும் திருப்பாது என் ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை அறிக்கை பண்ணுங்க. நன்றி ஆவியானவரே, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுங்க. நன்றி அப்பா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி. சொல்லுங்க. நீங்க செய்த எல்லா நன்மைக்காக கோடி கோடி நன்றிடடி. சொல்லுங்க. நன்றி. கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி ஆவியானவரே. கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க. ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே ஆறுதல். இணைந்து சொல்லுங்க. நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. Thank you Jesus. கோடி கோடி இயேசுவே. கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே நல்லவரே ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திரு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்க. நேற்றைய இதுவரையிலும் பின்தொடர்ந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் இன்றைக்கு கர்த்தர் முடிவை கொடுப்பாராக. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேற்றைய துய அறிக்கை பண்ணுங்க. நன்றி அப்பா. இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி சொல்லுங்க.
சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. சொல்லுங்க நன்றி. கோடி கோடி ஓரா கலரதரே, கோடி கோடி இயேசுவே, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதுமே, ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்த. ஆயுள் முழுவதும் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வே, ஆயுள் முழுவதும் என் ஆதாயம் செய்வே. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் கிடைக்காத ஆண்டவரல்லோ, கிடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு. இணைந்து ஒரு குரலோடு சொல்லுங்க. எப்படி அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் இயேசு எனக்கு ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பில், அப்பாவின் மார்பினில், அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. அறிக்கை பண்ணுங்க. எப்பக்கம் இன்னைக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு அந்த வாசல்கள், அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து புதிய வழிகளை திறந்து இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துவாராக, கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஷாகாரா துரமனாரா. ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில் ஆராதிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தின் நிறைவில் ஆராதிங்க. அவர் திறந்தாரே ஆனால், அவர் வாசல்களை திறந்தாரே ஆனால், அவர் கதவை திறந்தாரே ஆனால் அதை எந்த மனிதர்களாலும் அடைக்கவே முடியாது, எந்த மனிதர்களாலும் அடைத்து போட முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா இயேசுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான்கு பக்கத்திலும் ஹல்லேலூயா நெருக்கங்கள், ஆமென், வாசல்கள், அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஹல்லேலூயா பரலோகத்தின் ஹல்லேலூயா வாசல்களை திறந்து, வானத்தின் பனகலிகளை திறந்து, இடம் கொள்ளாத நன்மைகளாலே கர்த்தர் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராயாக.
உடப சந்தே ரகதுரமனாரா எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வருவீராக. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். போராடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஓ ரகலதரரே எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே அப்பாவின் மார்பினில் எப்போதும் பாடிடுவே எப்போதும் பாடிடுவே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணு கடக்கான நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணு கடக்கான நன்மைகள் வருவே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை இணைந்து சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக கண்களை நல்ல அந்நிய பாஷையில ஆராதிங்க பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கான நன்மைகள் கடந்து வரும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். தேவ பிள்ளைகளுடைய தேவைகள் அத்தனையும் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஷகதர ஹந்தல ரகமனாரா. ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது 7 வழிகளை திறக்கிறவர் 7 வழிகளை திறக்கிறவர் அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாகவே முடிவுண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போவதில்லை. அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் என் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. அந்நிய பாஷையில் ஆராதிச்சுக்கிட்டே இருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் வெறுமையாய் விடவே மாட்டார். அவரிடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பினதில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா இயேசுவே. ஓ ரகலரதரரே. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆமென் சொல்லும் பொழுது கர்த்தரை ஹல்லேலூயா என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியினால் வெட்கப்பட்டு போவார்கள். உடபலபா சந்தலா ரகமனாரா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக என் ஆண்டவர் விடுவதில்லை. ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து அவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஹல்லேலூயா பதில் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர், நாம் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரகல ஷதரரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவருடைய பார்வையில் ஒருவேளை அற்பமா இருக்கலாம்.
ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில விசேஷம் உள்ளவர்கள். அவர் உங்களை அற்பமா நினைக்கிறதே இல்லை. உங்க உபத்திரவத்தை பார்த்து அற்பமா நினைக்கிறது இல்லை. மற்றவர்களை போல் நம்மை அருவருப்பாய் நினைக்கிறவர் அல்ல. நம்மை நெஞ்சோடு அணைத்து கொண்டு நம்மை முத்தமிட்டு அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். ஓ ராமலதரரே அல்லேலூயா, ஓ ரகலஷதரரே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா இயேசுவே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எங்க தேவையே நீங்கப்பா, தேவையெல்லாம். எல்லாம் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பு ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா.
சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. அந்த பரலோக பாஷையில கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா பேர் 2 கரங்களை நல்ல தட்டி இயேசு ராஜாவுக்கு நல்ல மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். அந்த பரலோக மகிமையினாலே கர்த்தர் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறதற்காக, கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே ஜெப நிலைமையில ஆமென் எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதத்துல 2வது வசனம் இப்படியா ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை எதுக்கா பார்க்கிறாரு? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. நல்ல நம்ம இங்க படிக்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கவனித்து பார்க்கும் பொழுது தாம் சிருஷ்டித்து உருவாக்கினதான அந்த மனுஷன் அவன் தேவனை தேடுகிற உணர்வில்லாதவனாய் தன்னுடைய சொந்த வழிகளில் நடந்து பொல்லாப்பானதை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, அவன் வேதத்துல இப்படி சொல்லி இருக்குல்ல, அவன் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதனால நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். அவன் தேவனை தேடுகிற அவன் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் அவன் நமக்கு மாத்திரமல்ல பூமியின் சகல ஜனங்களுக்குள்ளேயும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? தேவனை தேடுகிற. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் உபவாச ஜெபத்துல காணல. ஏன்னா தேவனை தேடுறதுக்குரிய அந்த விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, தேவனை தேடுகிற ஆமென் அந்த உணர்வுள்ள இருதயம், தேவனை தேட மன தினக்கும் உடையவர்களாய் கர்த்தர் மாறப்படும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்கணும். எல்லா வாய்களை திறந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். கர்த்தரை தேடின நாட்களிலே ஆமென். உசியா கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற இருதயம் இருக்குமானால் ஆமென், அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பரலோகத்துல பார்த்து கொள்ளப்படும். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். 34ஆம் சங்கீதத்துல தெளிவா சொல்றார், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற அந்த இருதயம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற ஆண்டவரே அந்த உணர்வுள்ள இருதயம்
எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடமன ஹந்தலா ரகமனாரா, தேவனை தேட விடாதபடி ஆண்டவரே இருதயங்களை ஆண்டவரே திசை திருப்புகிற சிதற பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் கடிந்து தூரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமோஸ் ஆமென் 5ஆம் அதிகாரத்துல ஆமென் ஹல்லேலூயா ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி எரியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எங்களுக்குள்ள கடந்து வரட்டும், ஜனங்களுக்குள்ள கடந்து வரட்டும், தேசத்துக்குள்ள ஆண்டவரே எங்கள் கிராமத்துல, எங்கள் பட்டணத்துல, எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஜனங்களுக்குள்ள கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்தருளுவீராக. உடபல ஹந்தலா ரகமனாரா, ஆராதிக்க ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே மனமற்றிருக்கிற நிலைமைகள் சூழ்நிலைகள் இன்று மாறி போவதாக. கர்த்தருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு யவன ஜனத்தை கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள வைப்பாராக. உடபலபா சந்தலா ரகமனாரா, உடகந்தலா ரகமனாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எல்லாருக்குள்ளே கர்த்தர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கும் பொழுது 118ஆம் சங்கீதம் 22வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. ஆமென். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றிற்று. அது தேவனாலே கர்த்தராலே அப்படி ஆயிற்று என்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை ஆமென் மற்றவர்கள் முன்பதாய் நீங்கள் அற்பமான சூழ்நிலையில தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பீர்களே, ஆனால் அவன் இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க ஆமென் ஆமென் நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அற்பமாக தள்ளினார்கள், ஆனால் முழு உலகத்திற்கும் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிற விதங்களிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல இன்னைக்கு அவருடைய ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. ஏசாயா 62:7 சொல்லுது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தணும். ஆமென். அவர் பூமியில நம்மை புகழ்ச்சியாய் மாற்றுகிறது வரையிலும் அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசினது போல இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க தான் ஜெபிக்கணும்னு எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அற்பமா இருக்கிற உங்களை எல்லாருடைய பார்வையில விசாரிப்பட்ட சீயோனை போல தள்ளுண்டவள் என்று பேரு ஆமென் இடப்பட்ட சூழ்நிலையில எல்லாராலும் மறக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை இன்னைக்கு கர்த்தர் மாற பண்ணுவாராக. எல்லாருடைய கண்களுக்கும் அற்பமாய் ஹல்லேலூயா தோன்றின தள்ளப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிற உங்களை கர்த்தர் மேன்மை உள்ளவர்களாய் மாற பண்ணுவார். நீங்கள் இருக்கிற பட்டணங்களில் கர்த்தர் உங்களை சுரப்படுத்தி புகழ்ச்சியுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை மாற பண்ணுவார். யாரெல்லாம் அற்பமா நினைச்சார்களோ
அத்தனை ஜனங்களுடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதங்களில் இன்றைக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. இன்றைக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராக. இன்றைக்கு அற்புதமான கிரியைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்வாராக. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதித்து தான் ஆகணும். எங்களுடைய நிந்தையை நீர் மாற்றித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய சூழ்நிலைகளிலே மாற்றங்களை நீர் தந்துதான் ஆக வேண்டும். வைராக்கியமாய் ஜெபம் பண்ணுங்க. வைராக்கியமாய் போராடி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆமென் கிரியைகளை நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மளால கூடாதுதான், ஆனா கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தராலே ஆகும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றத்தக்க விதங்களிலே கர்த்தர் ஆச்சரியமாய் மாற பண்ணுவாராக. உடபலபா சந்தலா ரகமனாரா உடமன ஹந்தியா தினமனாரா ரிகம்தாலா ரகதுனாரா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அதே போல ஆமென் பலவீனப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அநேகர் இன்னைக்கு பலவீனத்தோடு ஆமென் காணப்படுறாங்க. நிறைய பேர் வீட்டில் பலவீனமா இருக்காங்க. இன்னும் சிலர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்மோடு ஆராதிக்கிற தம்பி லால் கூட மருத்துவமனையில் சற்று பலவீனத்தில் இருக்கிறாங்க. ஆமென். இன்றைக்கு அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆமென் பண்றதா சொன்னாங்க. கர்த்தர் கூட இருந்து ஆமென் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஆமென் நம்ம ஜெபிக்க போறோம். இதே போல நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கிற ஆமென் தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்கும்படியாய் நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? வேலை நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? வேலை செய்ய முடியும், செய்ய முடியும். ஊழியம் செய்யணும்னாலும் பலன் தேவை. வீட்டில் உள்ள கடமைகளை செய்யணும்னாலும் பலன், வீட்டில் உள்ள எல்லாம் செய்யறதுக்கும் நமக்கு அந்த பலன் சுகம் ஆரோக்கியம் என்ன தேவைப்படுது. இல்லைன்னா போய் எப்படா படுக்கலாம் அப்படிதான் இருக்கும், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் பலவீனப்பட்டவர்களை ஆண்டவர் சுகமாக்கும்படியாய் எல்லாம் கண்களை மூடி ஆமென் ஒரு விஷயம் பக்கத்துல இருக்கவங்க கரத்தை கோர்த்து பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இன்னைக்கு ஹல்லேலூயா இந்த ஆலயத்திலும் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்குவாராக. அத்தனை பேருடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். வீடுகளில் யாராவது பலவீனத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்களை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கட்டும், ஆரோக்கியப்படுத்தட்டும், தேவ பலத்தினாலே நிரப்பட்டும். ஆமென். நம்மோடு கூட ஆமென் இந்த ஆன்லைன்ல இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் யார் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கட்டும். சரீரங்களில் இருக்கிற காயங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஆலயத்திலும் சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, வீடுகளிலும் சிலர் பலவீனத்தில் இருக்கிறாங்க. சிலர் மருத்துவமனைகளிலே பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய சுகமாக்குகிற வல்லமையுள்ள கரம் சரீரங்களை தொடுவதாக, சுகப்படுத்துவதாக, நல்ல ஆரோக்கியத்தை தாரோன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கேட்டா அவர் சுகத்தை கொடுப்பார். நீங்க கேட்பீங்கன்னா நல்ல பலனை கொடுப்பார். நீங்க கேட்பீங்கன்னா ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லைல்ல, அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைல்ல. இன்றைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். எப்போ பார்த்தாலும் போய் படுக்கணும், எதையுமே செய்வதற்கு முடியாதபடி காணப்படுகிற சரீர பலவீனங்கள், சரீர சோர்வுகள் இப்பொழுது கர்த்தர் மாற்றுகிறார், இப்பொழுது மாற்றுகிறார். ஆமென். அந்த வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். எழுந்திருன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. உங்கள் அவயங்கள் பலனடைகிறது, உங்கள் அவயங்களுக்குள்ள உயிர் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். உங்களுடைய எலும்புகளுக்குள்ள பலன் உண்டாகிறது. ஆமென். செயல்படாத ஆமென் ஹல்லேலூயா கரங்களில, கால்களில, ஆமென் அவயங்களில இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாய்கிறது, ஊடுருவி பாய்கிறது, சுகப்படுத்துகிறது. ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள்.
நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன், காயத்தை கட்டுவேன், உனக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன். இப்பொழுதே இப்பொழுதே தெய்வீக பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாவதாக. கட்டிகள் மறைவதாக, கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மறைவதாக, மறைவதாக. இருதய பலவீனங்கள் மாறுவதாக. ஹalleluya. உடபரபலபா சந்தலாரபலபா. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே urinary problem be healed in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே சுகமாகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya. சரீரத்திலே அலர்ஜினாலே, ஆமென், அரிப்பு வியாதியினாலே சரீரத்தில், ஆமென், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஹalleluya தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை இப்பொழுது சுகமாக்குகிறார். கர்த்தர் ஹalleluya இப்பொழுது உன்னை சுகமாக்குகிறார். நீண்ட நாட்களா உன் சரீரத்தில் இந்த பலவீனத்தினால நீ ரொம்ப வேதனைப்பட்டு இருக்க. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு? ஹalleluya எத்தனையோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், எல்லாம் நார்மல், பிளட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை மாறல. எவ்வளவோ பரிகாரங்களை தேடியும் எனக்கு மாற்றமில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உன்னை சுகமாக்குகிறார். பெற்றுக்கொள் விடுதலை. இப்பொழுதே இப்பொழுதே அந்த பலவீன ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார், உன்னை விட்டு தூரப்படுத்துகிறார். உடபலபா சந்தலா ரகமனாரா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்ன ஆனந்தம்! நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya. இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இன்னைக்கு கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. உங்க சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி அவர் ஒருவரே ஜீவிக்கிற தெய்வம் என்பதை இப்பொழுது விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உடபலபா சந்தலா ரகதே ரிகதுனாரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பலவீனங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. நல்ல சுக விடுதலை ஆரோக்கியத்தை சரீரங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு ஆமென் அநேக குடும்பங்களுக்குள்ள ஆமென், ஆமென், ஆமென் ஒரு மனம் சமாதானம் சந்தோஷம் இல்லாம ஒரு குழப்பங்களுக்குள்ள இன்னைக்கு அநேகர் காணப்படுகிற அனுபவங்கள் இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு மனமா ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒரு மனமாய். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதை கொடுக்கும்படியாய் எல்லாம் ஜெபமனுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோருக்குள்ள, புருஷ மனைவி பிள்ளைகளுக்குள்ள
ஒரு மனம் இல்லாமல் சமாதானம் இல்லாத அனுபவங்கள் குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிறது. ஆமென். நல்ல சும்மாதான் இருந்து பேசிட்டு இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க. திடீர்னு பிரச்சனை வெடிக்கும், திடீர்னு போராட்டங்கள், திடீர்னு ஆமென் கலக்கங்கள். ஆமென். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற பண்ணுவாராக. தேவையில்லாத மன குழப்பங்கள், தேவையில்லாத மன கவலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எல்லா கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மன பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. ஆமென். தேவையில்லாத சிந்தனைகளை எண்ணங்களை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட அந்தகார வல்லமைகளை கடிந்தப்புறப்படுத்துவாராக. பயங்கள் மாறுவதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிகாலா ஷதரமனாரா. ஹல்லேலூயா. சில ஆமென் சொன்ன வார்த்தைகளினாலே ஆமென் ஏற்பட்ட கலக்கங்கள், பயங்கள், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி காணப்படுகிற அந்த குழப்பங்கள், பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறி போவதாக. இப்பொழுது மாறி போவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. உடபரபா சந்தலா ரகமனாரா. குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற, எல்லா குழப்பங்களை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு இப்பொழுது நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வெளியேறி போவதாக. ஒரு அற்புதத்தை கதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஓராமாலா சந்தலா ரகமனாரா. கர்த்தர் அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவைகளோடு கடன் பிரச்சனையின் நடுவில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடன்களை அடைப்பதற்கான பலன் வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை போல ஆமென் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இரத்த கோட்டைகளை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்ருவின் கிரியைகள், பலவீனங்கள் எதுவும் தொடாதபடி கர்த்தர் தூதர்களை கொண்டு மறைத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்கிலும் வரத்தில் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு நீங்க தேவையோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆமென். எந்த காரியத்திற்காக நீங்க இன்னைக்கு ஆமென் கர்த்தருடைய சமூகத்துல பாரத்தோடு வந்தீங்களோ அந்த காரியங்களில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். நம்மோடு இணைந்து ஆன்லைன்ல ஜெபிக்கிறவர்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஆமென் அவர்கள் எந்த தேவையோடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகர் ஆமென் இன்னும் தேசத்திலிருந்து கடந்து வந்து கர்த்தருடைய ஆமென் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தமும் சாட்சியாய் கர்த்தருக்காய் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல இயற்கை அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல காணப்படுகிற அழிவுகள், மோசங்களுக்கு தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காய் ஒன்று கூட எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை தேட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியத்தினுடைய அனைத்து தேவைகளும் ஆண்டவர் சந்திக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆராதிக்கிறவருடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வரைக்கென்று ஆயத்தத்தோடு விழிப்போடு காணப்பட உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யத்தக்கதாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அருமையானவர்களே, இந்த உபாச ஜெபங்களில் நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். இந்த ஜெபங்கள் மூலமாக எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் என்று யாராவது சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சாட்சி வைக்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் உண்டு. நம்ம விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். விடுதலை பெறுகிறவர்கள் சரீரத்தில் இல்லை வேறு பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஒரு விடுவிக்கப்படுறவங்க யாராவது சாட்சி சொல்லணும் விருப்பம் உள்ளவங்க இருக்கிறீங்களா? விடுதலை பெற்றவங்க கை தூக்குங்க பாவம். இந்த ஜபங்களில் ஜெபித்த பின்னால் எனக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லுகிறவங்க கை தூக்குங்க பாவம். ஒரு சில கரங்கள் உயர்த்தப்படுகிறது. அதாவது வருகிற வாரத்திலிருந்து ஏன்னா நம்ம உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறது என்ன செய்வாங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் கட்டாயம் நம்ம சாட்சியாய் சொல்லணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதுக்கு சரியான நேரம் இருக்காது. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை ஜபங்களில் அப்படி ஒரு நேரம் கொடுக்கப்படும். யாராவது சாட்சி சொல்ல விரும்பினா எழுப்பி சொல்லலாம். இன்னும் யாராவது சொல்கிறீங்களா? சாட்சி உண்டா? ஒரு நிமிஷம் டைம் உண்டுன்னா எழுப்பி சொல்லுங்க. சத்தமாக சொல்லணும், எல்லாரும் கேட்கறதுக்க சொல்லணும். கடந்த வாரத்தில் இந்த சகோதரி தாயார் மிகவும் பாரப்பட்டார். மரண அவஸ்தை. நான் கூட நினச்சேன் ஏதாவது போராட்டம் வந்துருமோன்னு. ஆனாலும் ஃபோன் பண்ணுவாங்க, நானும் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், ஜெபிப்பேன். போன வாரம் ஆராதனைக்கு வரல, இன்னைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்க உங்கள் ஜெபங்களில் நீங்கள் ஜெபிக்கணும். யாராவது உண்டா எழுப்பி சொல்லுங்கள். தேவையில்லாத எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்த அந்த நன்மை மட்டும் சத்தமாக சொல்லணும், எல்லாரும் கேட்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அவருடைய மகனுக்கு ஒரு பலவீனங்கள், மூச்சு முட்டு, வயிற்றில் சில பலவீனங்கள். கடந்த
வெள்ளிக்கிழமை அதிக பாரத்தோடு சொல்லி ஜெபித்து போனார்கள். கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதுபோல் இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி யாராவது உண்டா? இந்த கூட்டங்களில், உபவாச கூட்டங்களில், சுகமளிக்கும் கூட்டங்களில், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாரத்தோடு வந்தேன், ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் சொல்லக்கூடிய வேறு யாராவது உண்டா? இருந்தால் எழுப்பி சொல்லலாம். இல்லைன்னா பின்னால் சொல்லுங்கள். சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 18-19 வசனம். 18-19 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி படிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அதுக்கு முந்தின பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, அதாவது ஆரம்பத்திலே படிக்கிறோம், நீதிமான்களை கர்த்தருக்குள் கழிவுறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உத்தமமும் அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்து படிக்கிறோம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று படிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்கள், முதலாவது நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினால வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது என்று படிக்கிறோம். அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, கர்த்தர் அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் எப்படி உருவாக்கினாராம்? வார்த்தையினால் உருவாக்கினார். மனுஷனை பாருங்க, மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் என்று படிக்கிறோம். மற்ற எல்லாம் வார்த்தையினாலே அதான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக என்ன செய்கிறார்? வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று படிக்கிறோம். அப்படின்னா அவர் சொல்ல என்ன செய்யும்? ஆகும். எல்லாம் அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சத்தியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினால பாருங்க, இதை நாம் நம்பணும், விசுவாசிக்கணும். இதன்படி எனக்கும் என் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார். 2வது பகுதி என்ன படிக்கிறோம்னா, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி அவருடைய நினைவுகளை அவமாக்குறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஜனங்களுடைய ஆலோசனை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? அல்லேலூயா. விருதாவாக்கி அவருடைய நினைவுகளை அவமாக்குறார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை
நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று படிக்கிறோம். 3வது பகுதியில் படிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அவர் ஆண்டவரை, அதாவது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லுகிறவர்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அப்படின்னா நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து கீழே வாசிக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் என்ன செய்கிறார்? காண்கிறார். வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் எப்படி இருக்கிறார்? கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். அப்போ வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லாரையும் என்ன செய்கிறார்? இங்கே தானே இருக்கிறீங்க. எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். வேதத்தில் நம்ம படிக்கும்போது அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மாத்திரமல்ல, இந்த அவருடைய இருதயங்களில் எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்களை எல்லாம் என்ன செய்கிறார்? கவனித்திருக்கிறார் என்று படிக்கிறோம். கீழே வாசிக்கிறோம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மீதியால் தப்பான், ரட்சிக்கிறது குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புயாது. அப்போ பாருங்க, எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மீதியால் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்படான் என்று படிக்கிறோம். சௌரியவானும் தன் பலத்தின் மீதியால் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? தூங்கக்கூடாது. பலத்தின் மீதினால தப்ப முடியாது. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கீழே பாருங்க, ரட்சிக்கிறது குதிரை விருதா, தன் மிகுந்த வீரியத்தால் தப்புயாது என்று படிக்கிறோம். அப்படின்னா கர்த்தரை அல்லாமல் வேறு ஒன்றினாலேயும் ஒரு ரட்சிப்பும் இல்லை. அதை குறித்து அப்போஸ்தலர்ல 4:5 படிக்கும்போது நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதாவது வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமத்தினால தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பாருங்க, இவன் இந்த சர்வாங்க சுகத்தை பெற்றிருக்கிறான் என்று அப்போஸ்தலர் 3:16 நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் ஆண்டவர் என்ன செய்தார்? குணமாக்கினார். சப்பானியை குணமாக்கினார். அது அப்போஸ்தலர் 3:16 படிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டான விசுவாசமே எங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. என்ன சுகத்தை கொடுத்தது? சர்வ அங்க சுகம். அப்படின்னா உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரை என்ன இல்லை? எந்த பழுதும் இல்லை. சரீரத்துக்கு உள்ளும் வெளியில எந்த வியாதியும் இல்லை. பரிபூர்ண ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டானது என்று படிக்கிறோம். அதே போல பாருங்க, இயேசுவின் நாமமே அல்லாமல் ஒருவருக்கு ரட்சிப்பில்லை, விடுதலை இல்லை. அப்போ அந்த இயேசுவின் நாமத்தினால தான் நமக்கு விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு மீட்பு. அதனால நம்ம சுயத்திலேயோ இஷ்டத்திலேயோ நம்முடைய படிப்பிலேயோ அறிவிலேயோ மேன்மையிலேயோ எந்த ஒரு நன்மையை நாம் கண்டுகொள்ள முடியாது. கவனிக்கணும். அதுபோல ஒருவேளை நிறைய பணம் இருக்கலாம், எதையும் கண்டுகொள்ள முடியாது. பணத்தினால கூட சிலர் நினைப்பாங்க, என்கிட்ட பணம் இருக்குன்னு என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதனால எல்லாம் ஒரு சில காரியங்கள் செய்யலாம், ஆனால் எல்லா காரியமும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும்
பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய பாருங்க ஆத்துமாக்களை எதற்கு ரட்சிக்க? மரணத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கவும், அல்லேலூயா, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், ஆத்துமாவை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்க யாருக்கு? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், காத்திருந்து செபிக்கிற ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவது செய்கிறார், அவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள ஒரு ஆத்மா உண்டு, அது மீட்கப்படணும். அல்லேலூயா. அந்த ஆத்மா பாருங்க, ஆத்மாவை வெட்கத்தோடு போக விடாது என்று சங்கீதத்தில் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையானவர்களே, ஆத்ம மீட்பு ஆத்மாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும். அப்போ பாவத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரண கண்ணிகளிலிருந்தும் தேவன் அவருக்கு பயப்படுகிறவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார் என்று படிக்கிறோம். இரண்டாவது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு என்ன செய்கிறார்? காக்கிறார். பஞ்சம் தேசத்தில் வரும். ஆதியாகம புஸ்தகத்தில் எல்லாம் பஞ்சம் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. 7 வருஷ பஞ்சம். அந்த பஞ்சத்தில் தமது ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக யோசேப்பை சில வருஷங்களுக்கு முன்பாக எங்க அனுப்பினார்? எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடம் சொல்லும்போது, நீங்கள் இப்படி செய்ததை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். பாருங்க, வெகு ஜனங்களுக்கு ஜீவரட்சணை உண்டாகும்படி பஞ்சத்தில் அவர்களை காக்கும்படி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்று சொல்லி இந்த 45-40 ஆதியாகமத்தில் படிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் தேவன் என்ன செய்கிறார்? அனுப்பினார் சொல்லி படிக்கிறோம். அதுபோல இங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, பாருங்கள், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு முயற்சியிலையும் எந்த ஒரு இதிலையும் தேவனுடைய சித்தமில்லாத ஒரு காரியம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவருக்கு பயந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவர் பயப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய பஞ்சத்தில் அவர் உயிரோடு என்ன செய்வார்? காப்பார். கர்த்தருக்கு பயந்து பாருங்க, அவர் வழி நடக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவனுக்கு பாருங்க, மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 115ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு பாருங்க, நம்ம அறிய வேண்டிய ஒன்று, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டு என்று சொன்னால், அல்லேலூயா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உண்டு என்றால் கட்டாயம் தேவன் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாதபடி இன்னைக்கு அநேகர் வாழுகிறது உண்டு. பாருங்க, அநேகர் துரோகிகளாய், அந்த துராகிரம் பண்ணுகிறவர்களாய், அதை கொலைசரில் 2 தீமோத்தேயு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாப அன்பில்லாதவர்களாய் வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாரை கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள்.
அல்லேலூயா. தேவ பக்தி உண்டு, அது ஒரு வேஷம். அல்லேலூயா சொல்லுங்க. அதன் பலனை என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். ஆகையினால நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி ஓடுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் தீமைக்கு நீங்க பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசீனத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? கவனிக்கிறீங்களா? சரி கட்ட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பாருங்க, ஒருவருக்கு ஒரு அன்பாயிருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விலக மாட்டார்கள். அதனால இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தில் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய படிப்பிலேயோ அறிவிலேயோ சாமர்த்தியத்திலேயோ பணத்திலேயோ எந்த காரியத்தை நம்ம செய்து கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனதை செய்யாமல் எதையும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவருக்கு பயந்து இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறார்? மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிறார் என்று படிக்கிறோம். இப்போ ஒருவேளை பாருங்க, சில சோர்வுகளோடு இருக்கலாம், கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். பஞ்சத்தோடு பணப்பிரச்சனையோடு கடன் தொல்லையோடு வேதனையோடு இருக்கலாம், கட்டாயம் கர்த்தர் விடுவிப்பார். கட்டாயம் அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். விடுவிக்கும்படி அவருடைய கண் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது? நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கடைசியில் படிக்கிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடி உமது கிருபை எங்களை ஏற்றுவதாக. ஆக கர்த்தரிடத்தில் நம்ம விடுவிக்கப்பட, நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை கண்டுகொள்ள, ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு, அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பணும். அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணும்? நம்பணும். மூணு, அவருடைய கிருபைக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருடைய பாருங்க, கர்த்தருடைய கிருபைக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று பிரசங்கி அந்த புலம்பல் மூலில் படிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொதுபலன் அடைவார் என்று ஏசாயா 40 நினைக்கிறார்கள் படிக்கிறோம் கடைசியில். அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்கிறவர்களை குறித்து யாக்கோபு 5:11 படிக்கும்போது, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. இரக்கமுள்ளவர் என்று சொல்லி படிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற, அதாவது ஒரு வியாதி நீங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, புருஷன் ரட்சிக்கப்பட, அல்லேலூயா, கடன் பிரச்சனை மாற, பாருங்க, நம்ம எந்தெந்த காரியங்கள் நம்ம நன்மைகள் வேணுமோ அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் என்று நினைக்கிறேன், வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்பட சொல்லி மனுஷனை பிரியப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு பயப்படுபவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். இல்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அவங்க ஆண்டவருக்குரியவர்களா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு வீடு ஒரு வீடு கட்ட குத்தி அடிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களையும் அழைப்பார்கள், ஆசாரியும் அழைப்பார்கள். அங்கே கடமைக்கு ஊழியக்காரர்களால் ஒரு ஜெபம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆசாரியனால வெத்தலை கட்டியது, பூ வச்சியது, மஞ்சப்படி போடியது, எல்லா காரியங்களும் நடக்கும். அப்போ அதில் அது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கடந்த புதன்கிழமை ஒரு குச்சியடி நடந்த, அதனால தான் சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்து மனசுக்கு. ஏன்னா முறிச்சு கோபத்தில் ஒன்றும் சொல்ல விரும்பலை. சரி, அவனுடைய கிரியைக்கு தக்க பல கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அழைத்தார்கள், ஒரு ஜெபத்தை பண்ணி நாங்கள் வந்தோம். புரியுதா?
ஆனால் உண்மையாக கர்த்தரை நம்புகிற பயப்படுகிறவங்க பாருங்க அந்த கிரியைகளெல்லாம் செய்ய மாட்டார். நம்முடைய சபையில் இருந்து இன்று கர்த்தர்கள் நித்திரையடைந்த அந்த கான்ட்ராக்ட் எஸ்ஐகள் கான்ட்ராக்ட் அவர் ஒரு தடவை ஒரு சொன்ன சாட்சி. அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மகன் கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தான். ஒரு 20-25 வயசு இருக்கு அந்த டைமில். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம். அவர் ஆராதிக்கு ஒரு ஆள் அவனும் வருவான். எதிர்பார்த்தபடி ஒரு விடுதலை என்ன செய்யலை, கிடைக்கல. அவங்க ஒரு ஆள் போய் என்ன சொல்லுகிறார்கள், கன்றாக நீங்கள் ஒன்றும் அறியண்டாம், அல்லேலூயா, நீங்கள் ஒன்று என்ன செய்யணும், ஒரு முட்டை வாங்கி அவன் தலையை சுற்றி தந்தா போதும், மீதி நாம் பார்த்துக்கலாம், யாருக்கும் ஒன்றும் என்ன செய்யாது. அல்ல புரியுதா? அதுவும் ஒரு கிறிஸ்தவன் தான், யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அல்லேலூயா, அலையிலே சொல்லுங்க. பாருங்க, சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறதில்ல. பேசும்போது ஆவியானவர் உணர்த்துகிறதையும் சொல்லுகிறது தான் பேசுகிறோம். நாங்கள் எழுப்பிதான் நிற்போம், பேசுகிறது அவர் தான் வாயோடு இருந்து. அதனால் பாருங்கள், ஒருவேளை உங்களில் யாராவது இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் விட்டுறணும். அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா, 25 வருஷமாய் இந்த பிள்ளை எனக்கு தந்தார், வளர்த்தினேன், இனி அவர் தந்தா வளர்த்துவேன், இல்லைன்னா அவர் சுத்தம்படி ஆகட்டும். அதனால் இந்த பருவாடி ஒன்று எனக்கு வேண்டாம், வேலையை பார்த்து போனார். அல்லேலூயா. எனக்கு ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் பாருங்க, பெண்ணு கட்ட போகும்போது பள்ளிநடுக தேங்காய் அடிப்பார்கள். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தவங்க எல்லாம் கை தூங்க பாபா. கிறிஸ்தவர்கள் உண்மையை சொல்லுங்க, நான் போய் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதான் நீங்க யாராவது பார்த்துருப்பீங்களா? கெட்ட ஒரு இடத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன். சில கோயில்களுக்கு முன்னால் எல்லாம் நிறுத்தி மாலை போடியதும் தேங்காய் உடைச்சதும் பல பரிபாடிகள். இங்கே ஜோமணியாக போகிறதாங்க. இங்கே கெட்ட போகும்போது போதர்களை அழைத்து நல்ல ஒரு ஜபத்தை பண்ணிட்டாங்க போகிறது. அந்த அப்போ ஆண்டவர் மேலே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, பயம் இல்லை. அடுத்து என்ன தெரியுமா, திருமணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் போகும்போது ஒரு குழந்தைய கையில் கொடுத்து பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் நிறைய முன்னே இறங்கி போவாங்க, அங்கே இருந்து பின்னாடி இங்கோட்டு வருவாங்க. அல்லையிலே சொன்ன பைபிளில் ஒரு இடத்துல இந்த சொல்ல படல. அப்போ இது பாரதோடு சொல்லுறேன், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வரக்கூடாது. ஒருவேளை இதுக்கு முன்னே வந்திருக்கலாம், ஆனால் இனி என்ன அப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. குச்சி அடிக்கும்போது இப்போ இந்த மாதிரி கிரியல் எல்லாம் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணணும், ஒரு குச்சி அடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் அங்கே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற எந்த துர்க்கிரியெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. அந்த கிரியெல்லாம் என்ன கிரியை தெரியுமா, பிசாசுடைய கிரியைகள். அல்லேலூயா, அந்நிய தேவனுடைய கிரியைகள். புறஜாதிகள் அதை செய்வார்கள், அவருடைய கிரியைகள். அப்போ உங்களுக்கு எனக்கு அது பாருங்க, அந்த பிரமாணம் இல்லை, நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவர்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆத்மாவை மனத்தை விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது அதனால பாருங்க, அதை நம்ம உணரணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ரெண்டாவது என்னன்னா, கர்த்தரிடத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை. சொல்லுகிறார் சங்கீதக்காரன், அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள்ள என்ன செய்யும், களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப நம்பணும். ரெண்டாவது அவருடைய கிருபைக்கு காத்திருந்து செபிக்கணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. என் புருஷனுக்காக இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணேன், ரட்சித்தார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன், ரட்சித்தார். ஒரு வீடு கட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வீட்டை தந்தார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக செபித்தேன், கர்த்தர் நடத்தி தந்தார். எல்லா வியாதிப்பட்டிருந்தேன், குணமாக்கினார். கடன் பட்டிருந்தேன், கர்த்தர் என்ன செய்தார், விடுவித்தார். இப்படி எல்லாம் நம்ம சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் பயப்படணும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், காத்திருக்கணும். நாலாவது விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் என்று. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம்? வியாதிப்பட்டவர்கள் கர்த்தர் என்னை குணமாக்கின, வியாதி இருக்க தான் செய்யுது, ஆனால் ஆண்டவர் என்னை சுகமாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கணும். வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும்.
அல்லேலூயா. கடன்பட்டவர்கள் பேப்பரில் கடனை எழுதி வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த கடனை நீர் எனக்கு அடைத்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, செபித்து பாருங்க. சில நாட்களுக்குள்ள, சில வாரங்களுக்குள்ள, மாதங்களுக்குள்ள அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கடன்கள், பஞ்சங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறி போகும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் பொண்ணுண்டு, வெள்ளி உண்டு, எல்லாவித நன்மைகளும் அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா, காக்கப்படணும்னா, விடுவிக்கப்படணும்னா, அல்லேலூயா, அவரை பற்றும் பயம், அவரை குறித்த பயம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியில் அழியாமல் இருப்படி அவரை என்ன செய்யுங்க? மொத்தம் செய்யுங்க. பயத்தோடு கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் பயந்து நடக்கிற தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை ஆண்டவர். இரண்டாவது, கர்த்தரை காத்திருக்கிற அனுபவம். மூன்றாவது, அவரை நம்புகிற அனுபவம். நாலாவது, நம்ம விசுவாசிக்கிற அனுபவம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடினால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் வியாதி இருக்கா? இந்த வியாதி என்ன விட்டு விலகி போக செய்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. குடும்பத்தில் புருஷனாலேயோ பிள்ளைகளாலேயோ பாரங்கள் இருக்கா? அது தேவன் எனக்கு மாற்றி தந்தாருன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கடன் பாரம் இருந்தால் நான் எல்லாம் கொடுத்து தீர்க்கிறேன் என்று விசுவாசத்தில், கற்பனையில் அதை பாருங்க, நமக்கு முன்பாக நிறுத்தி வாங்கினவர்களுக்கு கொடுக்கிறதாக நினைத்து செபிக்கணும். கட்டாயம் சீக்கிரத்தில் அற்புதம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். பஞ்சத்தில் பாருங்க, ஆத்துமக்களை உயிரோடு காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார். கர்த்தர் அதை செய்வார். அதனால வசனத்தை நம்பி, வசனத்தை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் செபிங்க. இன்னைக்கு வரும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தார், இனி அடுத்த வாரம் வரும்போது வேற வசனம் தருவார். அதை சொல்லி 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 செபிக்கும் போது ஒரு விடுதலை நமக்கு உண்டாகும். கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு பயந்து செபிக்க எனக்கு உதவி செய். நான் உம்மை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. எந்த இடத்திலும் உடைய நாமம் தூசிக்கப்பட நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் தூசிக்க நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யும், ஒரு விடுதலை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி வாயை திறந்து செபிங்க. ஒருவேளை ஏதாயிலும் குறைகள் இருந்தால் அதை அறிக்கை செய்து செபிங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை கேட்ட பிற்பாடுதான் அதிக ஊக்கத்தோடு சத்தத்தோடு ஜெபம் பண்ணணும். வசனத்தை பேசிதான் ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனத்தை பேசிதான் செபிக்கிறார்கள். பிணியாளிகள் சுகமாகிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனத்தை பேசி தான் செபிக்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதனால எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஹல்லேலூயா, ஆண்டுடைய சமூகத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆமென், ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா, நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு விடுதலைக்காய் வந்திருக்கிறோம். அவர் என்ன சொன்னார்? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்னார். பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் சொன்னார். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடுங்க, எனக்கு இறங்கும். அந்த பத்திமையை கூப்பிடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அவன் முன்னில் அதிகமாய் கூப்பிட்டான். சிலர் தடைப்படுத்தின போது அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவர் இறங்கினார். ஆமென். ஆண்டவர் இறங்கினார், நின்றார், அவனை அழைத்தார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும். நீ போகலாம். விசுவாசம் அவனை ரட்சித்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி போனான். அவன் விடுவிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அதுபோல இன்றைக்கும் காணப்படுகிற பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், கடன் தொல்லைகள், பிள்ளைகள் புருஷன் மூலமான போராட்டங்கள், கீழ்ப்படியாமைகள்,
அதனால் வருகிற வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை செபிக்க விடாதபடி சத்துரு கட்டி இருக்கிறதை பார்க்கிறேன். நல்ல ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசி ஆவியில கர்த்தருடைய சமூகத்தில் செபிங்க. ரீகாபா ரிபாலபா லவ்ராமா சந்திராலபு ஷாலெலூயா லவ்ராமா ரிபாலபு ஷாலெலூயா. ஆமென் 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 ஆமென். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்ணீர் தரிக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மேன்மை உண்டாகட்டும். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். பாயத்தன கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மந்திராத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், சாப கட்டுகள், எரிச்சலின் கட்டுகள், அழிவின் எதிர்பார்ப்பின் கட்டுகள், ஹல்லேலூயா, எல்லா பொறாமையின் கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யத்தக்கதாய் எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியான அற்புதம் நடக்கும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் முன்னிருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செபிக்க. ஆமென். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை தேவன் அருளுவார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் கூட வந்திருந்து செபிக்க முடியலன்னா வீட்டில் நீங்க எப்படி செபிப்பீர்கள்? எப்படி செபிப்பீர்கள்? உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பேரும் காரியம் செய். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பேரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே. சத்துருக்கள் முன்னில தேவ மனிதன் வீரமுடன் முழங்கி தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கி அக்கினியான் பதிலளிக்கும். தேவனே தேவனென்ற தேவ மனிதன் அக்கினியான் பதிலளிக்கும். தேவனே தேவனென்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கொட்டி செல் தேவ மனிதன்
பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். தேவஜனம் குட்டி சென் தேவ மனிதன். பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வானங்களை திறந்து வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தாச்சி. வானங்களை திறந்து வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி துதியுங்க. முடிந்தா எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எழுப்பிந்தல்லுங்க. 2 நிமிஷம் எல்லாரும் எழுப்பிந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2 நிமிஷம் எல்லாரும் எழுப்பிந்தல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு ஆமென் எனக்கு வந்தது. கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை ஆக்கினார். பலவீனங்கள் மாறினது, பஞ்சம் மாறினது, கடங்கள் மாறினது. தேவன் எனக்காக ஒரு அற்புதம் செய்தார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி லவ்ராமானா ரீமாலவா லுக்காரா தீனா ரீமாலபௌஷாலிலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், உங்க ஜெபத்திற்கு ஒரு பதில் தரும்படியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறதுக்கும் விரும்புகிறதற்கும் எண்ணுகிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இன்றைய நம்ம மத்தியில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை ஜெபத்தில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எல்லா சோர்வுகளையும் விட்டுவிட்டு, அவிசுவாசங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை வசனத்தை விசுவாசித்து, ஆமென், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு காத்திருந்து, ஆமென், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்த உமது பிள்ளைகளை உம்முடைய ஆலயத்தில் நீர் கொண்டு வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். வறுமையாக கர்த்தர் கொண்டு வருவதில்லை, நோக்கம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வருவதில்லை. ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். இவருடைய ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன எந்தெந்த விஷயத்தில் விடுதலை வேணுமோ, எந்தெந்த விஷயங்களுக்காக செபிக்கிறார்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்யும். உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கிற உமது பிள்ளைகளுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலைக்கு விடையும். ஆண்டவரே, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சொன்ன போல, ஆண்டவரே,
உம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொன்ன போல குணமாக்கும்படி செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இவர்களுக்கு செய்யும்படி செபிக்கிறோம். தரித்திரம், வறுமை, கடன் தொல்லைகள், பாரங்கள் நீங்கும்படி செபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படி செபிக்கிறோம். உமது பிள்ளைகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்யும். பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு எதிரான மந்திராதும், பிள்ளை சுனியின் சாபம், ஏவல் போன்ற கட்டுகள், எரிச்சல், பொறாம, வன்கண்கள் போன்ற கட்டுகள் என்ன இருந்தாலும் மாறி ஆத்மாவில், சரீரத்தில், குடும்பங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். வந்து ஆராதித்து செபித்து போகிறதுனால ஒரு மேன்மை உண்டாக செய்யும். ஒரு விடுதலை அவர்கள் காண செய்யும். ஆண்டவரே, வருகை செய்கிற ஆயத்தப்பட்டு விழிப்போடு காணப்படுகிறவைதான். வியாதிப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். தலை வலிகள், கைவலி, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, கால் வலி, முட்டு வலி போன்ற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். சரிது உள்ளும் வலி இருக்க எல்லா பலவீனங்களையும் மாற்றும். விடுதலையோடு பிள்ளைகளும் ஆராதிக்கும்படி செய்யும். ஒவ்வொருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மாலை கூட்டத்தை பொறுப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒருவர் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. பழைய புதிய எல்லா மக்களால் சபையை நிரப்பும். எல்லாரோடும் கர்த்தர் பேசும், கிரியை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஊழியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கிரியை வெளிப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படும்படி அற்புதங்களை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். செபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒருவரையும் வெட்கப்படுத்தக்கூடாது. கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.